வணக்கம் மக்களே. 2024 பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாப் ஃபேவரட் காமிக்ஸ்லாம் என்னன்னு உங்க கூட ஷேர் பண்றது தான் இந்த வீடியோ. நம்பர் 10 ஸ்பாட்டில் வெஸ்லி டாட்ஸ் தி சாண்ட்மேன். டிசி காமிக்ஸ், பேட்மேன், சூப்பர்மேன், அந்த கோஷ்டிலாம் இருக்குல்ல, அந்த கோஷ்டி இருக்கிற உலகத்தில் ஒரு 1940s அந்த டைம் பீரியட்ல ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தால் எப்படி இருந்திருக்கும். சூப்பர் பவர்லாம் கிடையாது, சயின்ஸு, கெமிக்கல்ஸு அதெல்லாம் வச்சு நோண்டு அப்படி அதை வச்சுட்டு நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சூப்பர் ஹீரோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அவனோட ஜேர்னி ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி அதை வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னது தான் வந்து இந்த புக்கு. கடைசி எண்டிங் மட்டும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்கும். அது மட்டும் நல்லா பண்ணியிருந்தா இது வந்து இந்த லிஸ்ட்லேயே 5வது ரேங்க் கூட வந்திருக்கும். பட் அது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால 10வது ரேங்க். 9வது இடத்தில் வேர் த பாடி வாஸ். ஒரு குதர்க்கமான நெய்பர்ஹுட்டுங்க. அந்த இடத்துல நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி, நானும் போலீஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உள்ள வந்து மக்களா உலாவிட்டு இருக்கான். அந்த சமயத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அங்க ஒரு கொலை நடக்குது, அது யாரு பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல என்னென்ன விதமான கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் கேம் மாதிரியே ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிற ஒரு சிம்பிளான மர்டர் மிஸ்ட்ரி. சிம்பிளா இருந்தாலும் நச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. 8வது ஸ்பாட்டில் த டின் கேன் சொசைட்டி. பேசிக்கலி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஹீரோஸ் இருக்காங்க. அதில் அயன்மேன் லெவலில் இருக்கிற கேரக்டர் வந்து செத்துடுறான். யாரோ அந்த கேரக்டரை கொண்டுட்டாங்க. யாரு கொண்டான்னு கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்ணும்போது இந்த குரூப்லேயே யாரோ ஒருத்தர் அந்த அயன்மேன் ரோலில் இருந்த கேரக்டரை கொண்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ், ஒரு டென்ஷன், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கான காமிக் புக் தான் த டின் கேன் சொசைட்டி. 7வது இடத்தில் த பாய் வண்டர் ராபின். பேசிக்காக சொல்லணும்னா மோஸ்ட் ரீசன்ட் ராபின் கேரக்டர் டேமியன் வேன் அப்படின்ற கேரக்டரோட வரலாறு. நீ எங்கேருந்து ஆரம்பித்த, ஒவ்வொரு முக்கியமான கேரக்டர்களை சந்தித்தது மூலமாக உன் லைஃப் எப்படி மாறுச்சு அப்படின்னு அழகாக காட்டின ஒரு ஃபேரி டேல் மாதிரி ஒரு ஸ்டோரிங்க. இதில் இருக்கிறதுலே ஹைலைட் என்னன்னா, இந்த ஸ்டோரியை ஒரு கிரிமினலுக்கு ஒரு ஹாஸ்டேஜ் சொல்லுவான். 6வது இடத்தில் ருக். இந்த லிஸ்ட்டில் ஆர்ட் ஒர்க்குக்கு நான் பயங்கரமாக வேல்யூ கொடுப்பேன். ஆர்ட் சூப்பராக இருந்ததுன்னா நான் எதாக இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டேன், உள்ளே குதிச்சிருவேன் அப்படின்ற மென்டாலிட்டியில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு இந்த ருக்கு தாங்க. அதுக்காக வெறும் ஆர்ட் மட்டும் தான் நல்லாயிருக்கும், கதை நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது. கதையுமே ஈக்குவல் வெயிட் தான். கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வருஷங்கள் போயிடுச்சு, நம்ம மனிதர்கள்லாம் வந்து எர்த்து தேராதுப்பா அப்படின்னு சொல்லி வேற ஒரு பிளானட்டுக்கே போயிட்டாங்க. அங்கே போன பிளானட்லேயும் வந்து கார்பரேட்டு லொட்டு லொசுக்கு எல்லா கண்ட்ராவிலாம் நடந்து இந்த பிளானட்டும் தேராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த பாப்புலேஷன் கிளம்பி போயிடுச்சு. மிச்ச சொச்சம் இருக்கிற பாப்புலேஷனில் கொஞ்சம் பேர் மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற ஹெல்மெட் இருக்கும். அந்த ஹெல்மெட்டை மாட்டினா அவங்களுக்கு வந்து அந்த லேண்டில் இருக்கிற அனிமல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். கேட்கறதுக்கே ரொம்ப ஓல்டு ஸ்கூலாக இருக்குல்ல. 5வது ஸ்பாட்டில் அல்டிமேட் பிளாக் பேந்தர். ரீசண்டாக வந்து மார்வல் காமிக்ஸில் புது ஆடியன்ஸை கவர் செய்வதற்காகவும் பழைய ஆடியன்ஸை மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபஸ்ட்லேருந்து சில ஹீரோஸோட கதைகளை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சில டெசிஷன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அல்டிமேட் யூனிவர்ஸ்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதில் அல்டிமேட் பிளாக் பேந்தர் அப்படின்ற காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், வாராக இருக்கட்டும், அந்த மாதிரி சில ரொம்ப பவர்ஃபுல்லான தீம்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி ஸ்டைலில் எப்படி சொல்ல முடியுமோ அதை நல்லா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலி இது ரொம்ப கனெக்ட் ஆச்சுங்க. ஆக்சுவலி இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேன், அல்டிமேட் எக்ஸ்மென், அல்டிமேட்ஸ், அதுக்கப்புறம் அல்டிமேட் பிளாக் பேந்தர். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பிளாக் பேந்தர் தான் வந்து இதில் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு பர்சனலி பிளாக் பேந்தர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 4வது இடத்தில் இருக்கும் காமிக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிச்சுங்க. இதுவுமே வந்து 10,000 வருஷங்கள் ஹியூமனிட்டிலாம் தாண்டி போயிடுச்சு. பட் ட்விஸ்ட் எப்படின்னா, புக்கோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் 2 டிஃப்ரெண்ட் குரூப்போட கதை. ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் திருடங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட சேர்ந்து ஒரு பழைய கால கிரிமினல்ஸ் எல்லாம் தங்க வச்சிருந்த ஒரு மைனிங் ஏரியா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. பின்னாடி பார்ட்டோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமினல்லாம் தங்கிட்டு இருந்த மைன் உண்மையிலேயே எப்படி உருவாச்சு, அவங்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க, அப்படி ஆரம்பிக்கிற கதை ஒன்று. ஸோ பேசிக்கலி 2 கதையும் ஜாயின் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து முடியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாண்டர்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு விசித்திரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
3வது ஸ்பாட்டில் நான் ஏற்கனவே சேனலில் சொல்லியிருந்த ஃபேன் கேர்ள் அப்படின்ற ஒரு காமிக். பேசிக்கலி 2 ட்வின் சிஸ்டர்ஸ் காலேஜ் போக போகிறாங்க. ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரோவர்ட், ஒரு பொண்ணு இன்ட்ரோவர்ட். 2 பேரும் காலேஜ் லைஃப்பில் எப்படி அட்ஜஸ்ட் ஆகிறாங்க. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த 2 பொண்ணுக்குமே வந்து ஃபேன் ஃபிக்ஷன்லாம் எழுதுகிற பொண்ணுங்க. இந்த இப்போ ஹாரி பாட்டர் இருக்குன்னா, ஹாரி பாட்டர் வந்து கதையில் இப்படி இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும், ஹாரி ஹெர்மைனியும் கல்யாணம் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிச்சு கதை எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை எழுதுகிற குரூப்பு. ஸோ அந்த லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்கும் அவங்க எப்படி அட்ஜஸ்ட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப சின்சியராக சொன்ன ஒரு கதையாக நான் ஃபீல் பண்ணுங்க. 2வது ஸ்பாட்டில் இருக்கும் காமிக் கிராமெட்ஸ். கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1960s 1960s நினைக்கிறேன். அந்த டைம் பீரியடில் டீனேஜ் பசங்க என்ன ஜாலியாக இருந்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாக ஆரம்பிக்கிற கதை. அது கடைசியில் எங்கே போய் முடியுது, இதுதான் ஸ்பாயிலர் இல்லாமல் நான் சொல்ல முடியும். பட் இதை தாண்டி ஏதாவது சொல்லணும்னா, அந்த வெஸ்டர்ன் மைண்ட் செட்டில் அந்த வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலுங்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நம்ம தியேட்டர்லலாம் போட்டு ஏமாற்றிருப்பாங்க. அந்த ஏமாத்தின ஃபீலிங்கை வந்து இந்த காமிக்ஸில் நல்லாவே நீயும் நல்லா ஏமாத்துறமேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. படிக்கும்போது அந்த டைம் பீரியடுக்கே உங்களுக்கு வந்து டெலிபோர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபைனலி நம்பர் 1 சீரீஸ் ஆஃப் திஸ் இயர், த சாக்ரிஃபைசர்ஸ். என்னடா கோழி குஞ்சு தலை மாதிரிலாம் என்னமோ இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சிம்பிளான விஷயம் என்னன்னா, ஒரு சொசைட்டி, அதில் காட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றது வந்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆக்சுவலி தெரியுது. ஆனால் என்ன விஷயம்னா, வருஷம் ஒவ்வொரு இனத்துல இருந்தும் ஒரு ஆளை வந்து நீ எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதனால பிறந்ததுல இருந்தே இது சாக்ரிஃபைஸ்பா அப்படின்னு வளர்த்தப்பட்ட சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் இப்படி என்ன ஆகுறாங்க, இந்த காட்ஸுக்கெல்லாம் என்னதான் வேணும், உண்மையிலேயே சாக்ரிஃபைஸ் தான் ஆகப்படுறாங்களா, எங்க போகுது இவங்களோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற கதை எங்கெங்கயோ போகுங்க. ட்விஸ்ட், அதுக்கப்புறம் டிராமா, பிலாசபி, என்ன கேளு எல்லாமே இருக்கும். பெஸ்ட். அண்ட் அத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மக்களே. அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய் பாய், ஜானே.